ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு பல வழிகளில் சாதகமாக இருக்கும். மாத தொடக்கத்தில் இருந்து குரு உங்கள் 2வது வீட்டில் வக்ர இயக்கத்தில் இருக்கும். ஆனால் 11ஆம் தேதி முதல் நேராக மாறுவார். கேது 4வது வீட்டிலும், ராகு 10வது வீட்டிலும், சனியும் 11வது வீட்டிலும் இருப்பார். மாத தொடக்கத்தில் ராகுவுடன் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 10வது வீட்டிலும் இருப்பார்கள். சுக்கிரன் உங்கள் 11வது வீட்டில் மீனத்தில் சனியுடன் 2ஆம் தேதி இணைவார். சூரியன் உங்கள் 11வது வீட்டில் மீனத்தில் சனியுடன் 15ஆம் தேதி இணைவார். சுக்கிரன் 26ஆம் தேதி 12வது வீட்டிற்கு செல்வார். நிதி ரீதியாக இந்த மாதம் நன்றாக இருக்கும். இருப்பினும் மாத இறுதியில் செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் வேலையில் இருப்பவர்கள் பல நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். வேலை அழுத்தம் உங்கள் மீது அதிக சுமையாக இருக்கலாம். தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதில் வெற்றி காண்பார்கள். வேலையில் வெற்றி உங்கள் தொழிலை மேம்படுத்தும். காதல் விஷயங்களில் ஒரு நல்ல நேரம் தொடங்கும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவருடனான உங்கள் உறவு மேம்படும். திருமணமான தம்பதிகள் ஆழமான உறவுகளையும் வலுவான புரிதலையும் அனுபவிப்பார்கள். குடும்ப விஷயங்கள் நிலையற்றதாக இருக்கும். அதே நேரத்தில் மாணவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப நேர்மறையான முடிவுகளை காண்பார்கள். மாதத்தின் பிற்பகுதியில் வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக இருக்கலாம். இது தவிர நீங்கள் பங்குச் சந்தையில் முதலீடு செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். நிதி பலத்தை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறலாம். ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஏனென்றால் இந்த மாதம் கண் மற்றும் வயிற்று பிரச்சனைகள் மிகவும் தொந்தரவாக இருக்கலாம். இந்த பிரச்சனைகளில் கவனமாக இருங்கள் மற்றும் அலட்சியத்தை தவிர்க்கவும். மாதத்தின் பிற்பகுதியில் பிரச்சனைகள் ஒப்பீடளவில் குறைவாக இருக்கும். எனவே உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் விதை மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டும். இதே போன்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பெற டிவைன் வெல் மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.